மாவட்டம் அழகிய மண்டபம் சாலை எப்போதும் பரபரப்பாகவே காணப்படும். குறிப்பாக காலை மற்றும் மாலை நேரங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். இந்நிலையில் தனியார் நிறுவனத்திற்கு பொருட்களை ஏற்றி சென்ற லாரி ஒன்று அழகிய மண்டபம் சந்திப்பு பகுதியில் பழுதாகி நின்றது. இதனால் சாலை வழியாக வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நின்றது. இதையடுத்து தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து காவல்துறையினர் விரைந்து சென்று லாரியை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். இந்த சம்பவத்தால் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாராளுமன்ற தேர்தலுக்கான கலந்தாய்வு கூட்டம் மாநில செயலாளர் ராயர் கருப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் பாஜகவின் தமிழக அரசு தொடர்பு பிரிவு பொறுப்பாளர்கள் மற்றும் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில பார்வையாளர் ஓய்வு பெற்ற டிஜிபி பாலச்சந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதனிடையே மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் 2024 கையேடு பாலச்சந்திரன் வெளியிட முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் பெற்றுக் கொண்டனர். முன்னதாக வரும் பாராளுமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, மக்களிடம் மத்திய அரசின் சாதனைகளை எவ்வாறு எடுத்துச் செல்வது போன்ற கருத்துகள் எடுத்துக் கூறப்பட்டது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் வடக்கு மாட வீதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் திருக்கோயில். இந்நிலையில் அனுமன் ஜெயந்தி விழாவை ஒட்டி காலை 6 மணிக்கு பால், தயிர், பல்வேறு பழ வகைகள், அபிஷேக பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ பக்த ஆஞ்சநேய சுவாமிக்கு பல்வேறு வண்ண பூக்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட மலர் மாலை, வடை மாலை, வெற்றிலை மாலை உள்ளிட்டவைகள் கொண்டு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டு தீர்த்த பிரசாதங்களை பெற்றுச் சென்றனர். இதேபோல் தேரடியில் உள்ள வீர ஆஞ்சநேயர் திருக்கோயிலிலும் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மேலும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயில் மார்கழி மாதத்தை ஒட்டி ஆண்டாள் புறப்பாடு மாட வீதிகளில் நடைபெற்றது. திருவள்ளூர் பூங்கா நகர் பூஞ்சோலை தெருவில் திரளான மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் உள்ள கால்வாய் தற்காலிகமாக மூடப்பட்டதன் காரணமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையினால் மழைநீர் வெளியேற வசதியில்லாமல் சாலையில் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உள்ளது. குறிப்பாக மழைநீர் அப்பகுதியில் உள்ள குடிநீர் குழாய் மூழ்கடித்து முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளது. தற்போது இதில் கழிவு நீரும் கலந்து துர்நாற்றம் வீசுவதால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே தேங்கி நிற்கும் நீரை அப்புறப்படுத்தி இனி வரும் காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கும் வகையில் மழைநீர் வடிகால்வாய் அமைத்து தர வேண்டுமென அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள லட்சுமிபுரத்தில் பழைய கண்மாய் மற்றும் புதிய கண்மாய் என 2 கண்மாய்கள் உள்ளது. இந்த கண்மாய்களில் நிறைக்கும் நீரை பயன்படுத்தி 600க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் நேரடி பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் கடந்த 7 ஆண்டுகளாக அதிக கனமழை பெய்தும் 2 கண்மாய்களிலும் முழுமையாக நீர் தேக்கி வைக்க பொதுப்பணித்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததால் பாசனத்திற்கு நீர் பற்றாக்குறை ஏற்பட்டதோடு நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து கண்மாய் பாசன விவசாயிகள் தொடர்ந்து பொதுப்பணித்துறையினரிடம் கண்மாயில் முழு கொள்ளளவில் நீரை தேக்கி வைக்க கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு பின்பு லட்சுமிபுரத்தில் உள்ள பழைய மற்றும் புதிய கண்மாய்களில் முழுமையாக நீர் தேக்கி வைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
கடலூர் மாவட்டம் வடலூர் சத்திய ஞான சபை பெருவழியில் எவ்வித கட்டுமான பணியும் செய்ய வேண்டாம் என சர்வதேச சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் திருவருட்பிரகாச வள்ளலாருக்கு வடலூர் பார்வதிபுரத்தை சேர்ந்த மக்கள் தானமாக கொடுத்த நிலத்தில் தமிழக அரசு வள்ளலார் சர்வதேச ஆய்வு மையம் அமைக்க உள்ளது. இந்த இடம் வள்ளலார் தனது சன்மார்க்கத்தை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளார். இவரது மார்க்கத்திற்கு மாறாக பொதுவெளியில் வள்ளலார் சர்வதேச ஆய்வு மையம் உள்ளிட்ட எவ்வித கட்டடமும் கட்ட வேண்டாம் என கூறப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள ஆடூர் அகரம் கிராமத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மண்பாண்ட தொழில் செய்து வருகின்றனர். களிமண்ணால் செய்யப்படும் மண்பானை, திருஷ்டி பொம்மைகள், மண் சட்டிகள், மண் பொம்மைகள் ஆகியவற்றை தலைமுறையாக தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி மண்பானை செய்யும் பணியை தீவிரமாக தொடங்கியுள்ளனர். சிறிய வகை பானை ரூபாய் 50 முதல் பெரிய வகையிலான பானை சுமார் 100 ரூபாய் வரையில் விற்பனை செய்து வருகின்றனர். மேலும் சாலையோரங்களில் உள்ள வீடுகளில் விற்பனை செய்யப்படும் மண் பானைகளை அவ்வழியே செல்லும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு காவல் நிலையத்தில் குற்ற வழக்கு பதிவு செய்து 2 ஆண்டுகளை கடந்தும் குற்றவாளிகளை கைது செய்யாமல் மணல்மேடு போலீசார் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் சட்ட நடவடிக்கை எடுக்க கோரியும் மயிலாடுதுறை டிஎஸ்பி அலுவலகத்திற்கு நாடார் மக்கள் பேரவை நிறுவன தலைவர் ராஜா தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் பேரணியாக வந்து மனு அளித்தனர். பின்னர் நிறுவன தலைவர் ராஜா செய்தியாளர்களிடம் பேசுகையில், மணல்மேடு போலீசார் பாரபட்சமாக செயல்படுவது குறித்து டிஎஸ்பியிடம் புகார் அளித்துள்ளோம். 1 வாரத்திற்குள் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார். நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மணல்மேடு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் சார்பில் கொங்கு மண்டல பயிலரகம் திருப்பூர் காங்கேயம் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. திருப்பூர், கோவை, ஈரோடு, சேலம், நாமக்கல், நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களை அடக்கிய நிர்வாகிகளுக்காக நடைபெற்ற இந்த பயிலரங்கில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக திமுகவின் செய்தி தொடர்பு குழு தலைவர் TKS இளங்கோவன், தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலவாரிய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய காதர் மொய்தீன், அயோத்தியில் கட்டப்பட்டு வரும் ராமர் கோவிலை வைத்து சர்வதேச அரசியல் செய்ய பாஜக முற்பட்டு வருவதாகவும், நாட்டில் உள்ள 25 கோடி இஸ்லாமியர்களின் வாக்கும் பாஜகவிற்கு எதிராக இருக்கும் என தெரிவித்தார். தருமபுரி மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பாக மாநில அளவிலான ஜிம்னாஸ்டிக், வளையப்பந்து, குத்துச்சண்டை போன்ற புதிய போட்டிகள் தொடக்க விழா தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. தருமபுரி CEO ஜோதி சந்திரா வரவேற்றார். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி விழாவிற்கு தலைமை வகித்து போட்டிகளை தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட 35 மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கு பெற்றனர். 4 நாட்கள் நடைபெறும் போட்டியில் முதல் 2 நாள் ஆடவர்களும், அதனைத் தொடர்ந்து பெண்களுக்கும் போட்டிகள் நடைபெறும். முன்னதாக மாணவர்கள் அளித்த அணிவகுப்பு மரியாதையை ஆட்சியர் ஏற்றுக்கொண்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.